காலையில் சாப்பிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டோம். கிச்சனில் அருமையான ஒரு வாசம் வருது. என்னம்மா செய்கிறீங்க? சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பு. அது கூட இதை பார்த்து சொல்ல மாட்டாங்க. இங்கே சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ தான் சிக்கன் குழம்புக்கு கறி போட்டுட்ருக்காங்க. நல்லா புளிஞ்சி போட்டுட்ருக்காங்க. எவ்வளோ அளவு செய்கிறீங்க? 1.5 கிலோ. 1.5 கிலோ முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டா? ஆமாம். லஞ்ச் சாப்பாடுக்கு தண்ணி கொதியுது. சிக்கன் குழம்புக்கு கறி போடுறாங்க. வாசமாக இருக்குது. இந்த வாசத்துலேயே அவன் வேறு முழிச்சிக்காம போல இருக்குது, மசாலா வாசத்தில். ஸோ குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கான். ஐயோ முழிக்கிறான். என்னப்பா என்னது முடிச்சிட்டியா? ஜார்ஜ். அருமையான கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு வேறு ஒன்று போட்டு வந்திருக்கேன். தம்பி அங்கே எங்கள் பெரியப்பாட்டை விளையாண்டுருக்கான். அந்த கேப்புக்குள்ளே நம்ம சாப்பிட்ருவோம். ஸோ இப்போ இந்த கறி குழம்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்க்கலாமா? கொஞ்சமாக சோறு கறி குழம்போட பெரட்டி செம்மையாக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அருமையான சோறு, உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்ட கறி குழம்பு இன்றைக்கி நம்ம வீட்டில். இதுதான் ஸ்பெஷல். பாய். பிரியா ஹாய். மதியானம் நல்லா சாப்பிட்டாச்சு. பிரியா வீட்டில் தான் இன்றைக்கி நைட்டு சோறில் இட்லி இல்லை, இடியாப்பம். அதுக்கு தொட்டுக்க மதியானம் வச்சு சிக்கன் குழம்பு, அப்புறம் தேங்காய் பால். அங்கே சுட இடியாப்பம் வேறு ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் ஃபஸ்ட்டு இடத்துலே நம்ம எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி நைட்டு இதுதான் நம்ம வீட்டில் சாப்பாடு. வேறு என்ன ஸ்பெஷல் இருக்கா? வேறு ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை. ஓகே, அவ்வளோதான். பாய் சொல்லுங்கள். பாய்.